இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் தக்காளி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 5 சாமான் வச்சு இந்த சட்னியை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வரமிளகாயை சுட்டு எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா தீயில வாட்டி இதை எடுத்துக்க போகிறோம். மிளகாயை நீங்கள் தீயில காட்டும்போது அது சட்டுன்னு உப்பும் போதே அங்கங்கே கருப்பாக ஆகும். அதோடு எடுத்துருங்க, ரொம்ப தீ வைக்க வேண்டாம். இப்படி நம்ம 5 மிளகாயையும் நல்லா தீயில வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிளகாயை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இந்த மிளகாயில் இருக்க காம்பை நம்ம கிள்ளி வச்சிடலாம். அடுத்தது நம்ம கத்திரிக்காயை ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் இருக்க காம்பை எடுத்துட்டு 2ஆக வெட்டிக்கோங்க. வெட்டும்போது சொத்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், கலர் மாறாமல் இருக்கும். சில சமயம் நம்ம சட்னி பண்ணும்போது கத்திரிக்காய் வச்சு சட்னி பண்ணும்போது சட்னி ரொம்ப கசக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பழைய கத்திரிக்காய் எப்போவுமே கசக்கும். கத்திரிக்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும். வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் கசக்கும். கத்திரிக்காய் பழசு ஆக கசப்பு ஏறிட்டே போகும். அதனால் இந்த சட்னியை ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கத்திரிக்காயில் மட்டும் பண்ணுங்கள். இந்த உழவர் சந்தை மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு டிப் மக்களே. எப்பவும் கத்திரிக்காயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கத்திரிக்காயில் பண்ணுங்கள். கத்திரிக்காயை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். தக்காளி அதே மாதிரி 2ஆக வெட்டி காம்பு எடுத்துருங்க. காம்போடு போடலாம், ஆனால் நம்ம தக்காளி தோல் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட போகிறோம். காம்பு இருந்துச்சு அப்படின்னா சூட்டில் தோல் சுலபமாக வராது. அதனால் இப்போ நம்ம காம்பு எடுத்துட்டோம் அப்படின்னா சூட்டோடு அந்த தோல் எடுத்துறது ஈஸி. அதனால் நான் காம்பு எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 2ஆக வெட்டினா போதும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் நம்ம நறுக்கின கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளியையும் குக்கரில் சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம சுட்டு வச்சிருக்கிற இந்த மிளகாயையும் சேர்த்திக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது 2ல் ஏதோ ஒரு எண்ணெய் நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது அளவாக உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் நான் இன்றைக்கி 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் அடங்குனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். தக்காளி தோல் மட்டும் ஒரு டாங்ஸ் வச்சு எடுத்துருங்க. சுலபமாக வந்துடும். ஏன்னா நம்ம காம்பை எடுத்துருக்கோம். தோலோடையும் கடையலாம், தப்பில்லை. ஆனால் எனக்கு தோல் எடுத்துகிட்டு கடைஞ்சால் அந்த திப்பி இல்லாமல் நல்லா வரும். அதனால் எனக்கு தோல் எடுத்துகிட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும். உங்கள் இஷ்டம், நீங்கள் தோலோடையே கடையிறீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், கடைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா இந்த சட்னியை கடைஞ்சிருங்க. இந்த சட்னி மிக்சியில் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மிக்சியில் போட்டு பண்ணாதீங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கடைஞ்சிங்கன்னா போதும், நம்ம சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை. இட்லிக்கும் தோசைக்கும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காயில் இந்த ரெசிபி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை அமர்த்திடுங்க. தேங்க்யூ.